ஒரே தோல்வியால் மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அடித்தளம் சிதைந்திருக்கும் நிலையில் இதற்கான பின்னணி குறித்தும் மேற்கு வங்க அரசியல் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக அசைக்க முடியாத சக்தியாக இருந்த மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி முதன்முறையாக தோல்வியை தழுவியது. ஆனால் இந்த தோல்வி வெறும் தேர்தல் தோல்வியாக இல்லாமல் அந்த கட்சியின் அடித்தளத்தையே காலி செய்யும் அளவு உருமாறியுள்ளது. இந்த சட்டமன்ற தேர்தலில் 80 எம்எல்ஏக்களோடு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக திரிணாமுல் கட்சி உருவாகி இருந்தாலும் அங்கு நடந்த ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி மறுதேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 4ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டது. இது அந்த கட்சி ஒரே தேர்தலில் மக்களின் ஆதரவை இழந்ததையே வெளிப்படுத்துகிறது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் முக்கிய தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை ஆளும் கட்சியான பாஜகவில் சேர தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். பிற மாநிலங்களில் ஒரு கட்சி பல தோல்விகளை கண்டால் மட்டுமே தனது அடித்தள ஆதரவை இழக்கும். ஆனால் மேற்கு வங்கத்தில் மட்டும் ஒருமுறை ஆட்சியை இழந்தாலே அந்த கட்சியின் அடித்தளம் காலியாக விடுவது வழக்கமாக உள்ளது. இதற்கான காரணம் குறித்து அறிய அந்த மாநிலத்தின் தேர்தல் வரலாற்றை பார்க்க வேண்டும். சுதந்திரம் பெற்றதிலிருந்து அங்கு காங்கிரஸ் ஆட்சி புரிந்து வந்த நிலையில் ஜோதி பாசு தலைமையில் 1977ஆம் ஆண்டு அங்கு சிபிஎம் ஆட்சியை கைப்பற்றியது. அதுவரை நில உடைமையாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த அதிகாரம் அப்படியே கிராமப்புற சாதாரண மக்களுக்கு மாறியது. கிராமப்புற மக்களின் பெரும் ஆதரவை பெற்றதால் சுமார் 34 ஆண்டு காலம் அங்கு இடதுசாரிகள் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் ஆட்சியில் இருந்தனர். இதனால் காங்கிரஸ் கட்சியின் அடித்தளமே சிதைந்த நிலையில் அங்கு எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு சூழல் உருவானது. மேலும் அங்கு முழுக்க முழுக்க அடிமட்ட கட்டமைப்பு ஆளும் கட்சியின் ஆதிக்கத்தில் இருக்கும் வகையில் உருமாறியது. இதனால் ஆட்சி மாறியதும் அடிமட்ட நிர்வாகிகள் அப்படியே ஆளும் கட்சியை சார்ந்தோ அல்லது ஆட்சி மாறினால் அந்த கட்டமைப்பு அப்படியே ஆளும் கட்சிக்கு மாறும் ஒரு வினோதமான அரசியல் மேற்கு வங்கத்தில் உருவானது. இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு 34 ஆண்டு கால கம்யூனிஸ்ட் ஆட்சி முடிவுக்கு வந்தபோது இடதுசாரிகள் வசமிருந்த அடிமட்ட கட்டமைப்பு அப்படியே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு மாறியது. அடுத்து வந்த தேர்தல்களில் இடதுசாரிகள் 4 விழுக்காடு வாக்குகளையே பெரும் அளவுக்கு மக்கள் செல்வாக்கை குறுகிய காலத்திலேயே இழந்தனர். அந்த வகையில் தற்போது மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்த நிலையில் அந்த கட்சியின் அடித்தள கட்டமைப்பும் அப்படியே ஆட்சியில் உள்ள பாஜகவை நோக்கி நகர்ந்து வருகிறது. அதே நேரம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இடத்தை இடதுசாரிகள் கைப்பற்றும் சூழலும் அங்கு உருவாகியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய போது இடதுசாரிகள் வசமிருந்த அலுவலகங்களும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்றப்பட்டது. இடதுசாரி தொண்டர்கள் செயல்படவே முடியாத வகையில் முடக்கப்பட்டனர். இச்சூழலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அதிகாரம் வீழ்ந்திருக்கும் சூழலை பயன்படுத்தி இடதுசாரிகள் தங்கள் பாரம்பரிய வாக்குகளை மீட்டு வருவதாக அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். இதனால் வரும் காலங்களில் திரிணாமுல் காங்கிரஸ் இடத்தை இடதுசாரிகள் பிடித்து பாஜக மற்றும் இடதுசாரிகளுக்கு இடையேயான மோதலை மேற்கு வங்க அரசியலில் பிரதானமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.